Hello students, 11th physics la chapter 2 kinematics lessons la irka important 2 mark question, 3 mark question, 5 mark questions very important பார்க்க போறோம். ஸோ இந்த லெசன்ல நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் எப்படி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019ல இருந்து 2025 பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரையும் சாப்டர் 2ல என்னென்ன 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க் கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அந்த இம்பார்ட்டன்ட் அது போக ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம், குவார்டர்லி, ஆஃபர்லி, ரிவிஷன் எக்ஸாம்ஸ். இந்த எக்ஸாம்ஸில் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்ட கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக எதெல்லாம் அதிகபட்சமாக வந்திருக்கு. வெறும் புக் பேக்ல மட்டும் கொஷின்ஸ் வரலங்க, புக் இன்ல இருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வெறும் புக் பேக்ல இருக்க இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. நம்மளோட டார்கெட் பப்ளிக் எக்ஸாம். ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் பப்ளிக் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் இந்த கொஷின்ஸ் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இதை மட்டும் படிச்சாவே போதும், சாப்டர் 2ல எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா கேட்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ எப்பயுமே வந்து நீங்க 10th புக் பேக் மட்டும் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ 11th கண்டிப்பா புக் இன்ல நீங்க படிச்சே ஆகணும். ஸோ புக் இன்ல என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்றத இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் 2 பேருக்கும் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. இந்த மாதிரியான இம்பார்ட்டன்டான வீடியோ தொடர்ச்சியா நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 11th வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ரெக்வஸ்ட்ங்க, வீடியோ கடைசி வரையும் பாருங்க. பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. ஆன்டிக்காக கண்டிப்பா லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இம்பார்ட்டன்ட் பார்ப்போம். சாப்டர் 2ல பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அது எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 2019ல இருந்து 25 வரையும். ஸோ தயவு செஞ்சு இதில் இருக்க 2 மார்க்ஸாக இருக்கட்டும், 3 மார்க்ஸாக இருக்கட்டும், எதையுமே மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். எல்லாமே வந்து புக் இன் புக் சைட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். புக் பேக் சைடில் இருந்தும் புக் இன் சைடில் இருந்தும் 2 மார்க் கொஷின்ஸ் பாருங்கள். கினமேட்டிக்ஸ் லெசனில் இருக்க 2 மார்க் கொஷின். டிஃபைன் ஸ்கேலார் அண்ட் வெக்டார். டிஃபைன் ஸ்கேலார் ஆர் நாட் dot product of 2 vectors. Define vector or cross product of 2 vectors. How will you prove that 2 vectors are orthogonal? State triangle law of vectors. Define acceleration. Define projectile. Give examples. Give the angles of projection for which the range become maximum. Define angular displacement, angular velocity and angular acceleration. Define uniform circular motion. Define centripetal acceleration. Give the expression for it. Define non-uniform circular motion. Define speed and velocity. What is the relative velocity? Define 1 radian. What is position vector? இதில் very important அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 15, 16, 12, 13, 10 இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. ஆஃபர்லியில் பார்த்தீங்கன்னா ஆல் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மிட்டமில், குவார்டர்லி, 6th ஒன், ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின் எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதுலேயும் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறது ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக சொல்கிறேன். அவங்க அதெல்லாம் படிங்க. 3 மார்க்ஸில் give the equations of motion against gravity and under gravity. Obtain an expression for tangential acceleration experienced by the object in circular motion. Derive the expression for centripetal acceleration. Give the kinematic equation of circular motion. What is relative velocity? Explain special cases. இதில் வந்து அதிகபட்சமாக வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கொஸ்டின் நம்பர் 2, 3, 5 வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்லோ லேர்னர்ஸ் அதெல்லாம் படிங்க. 5th question, explain in detail the triangle law of addition. Discuss the properties of scalar product. Discuss the properties of vector product. Derive the kinematic equation of motion for constant acceleration. இதில் 4மே வெரி இம்பார்ட்டன்ட். அதில் செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் கண்டிப்பாக படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்னுமே கண்டிப்பாக படிச்சிருக்கணும். சரிங்களா? ஸ்லோ லேர்னர்ஸ் அதெல்லாம் கவர் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சம்ஸ் பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம்பிளில் 2.2, 2.4, 2.7, 2.9, 2.16, 2.22, 2.24, 2.25 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் டிஸ்ட்ரிக்டில் நடக்கக்கூடிய குவார்டர்லி, ஆஃபர்லி, ஃபர்ஸ்ட் மிட்டம்லலாம் இதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாம்ஸ்லையுமே வந்து நிறைய கேட்ட கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. 2.28, 2.36, 2.38, 2.41 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. புக் பேக்கில் இருக்க எக்ஸசைஸில் கொஸ்டின் நம்பர் 1, 3, 14, 15, 16, 19, 21 இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்
தமிழ் மீடியத்துக்கு பார்த்துடலாம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு உங்களுக்கு 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட், 3 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட், 5 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். அதுவும் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வெரி 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 இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்துருவோம். செகண்ட் லெசன்ல 2 மார்க் கொஸ்டின். ஸ்கேலார் மற்றும் வெக்டாரை வரையறுக்கவும், 2 வெக்டார்களின் ஸ்கேலார் அல்லது புள்ளி பெருக்கத்தை வரையறுக்கவும், 2 வெக்டார்களின் வெக்டார் அல்லது குறுக்கு பெருக்கத்தை வரையறுக்கவும், 2 வெக்டார் செங்குத்து கோணம் என்பதை எவ்வாறு நிரூபிப்பீர்கள், வெக்டர்களின் முக்கோண விதியை கூறுங்கள், முடுக்கத்தை வரையறுக்கவும், எரிபொருளை வரையறுக்கவும், எடுத்துக்காட்டுகளை கொடுங்கள், வரம்பு அதிகபட்சமாக மாறும் ப்ரொஜெக்ஷன் கோணத்தை கொடுங்கள், கோண இடப்பெயர்ச்சி, கோண வேகம் மற்றும் கோண முடுக்கம் ஆகியவற்றை வரையறுக்கவும், சீரான வட்ட இயக்கத்தை வரையறுக்கவும், மைய விலக்கு முடுக்கத்தை வரையறுக்கவும் அதற்கான வெளிப்பாட்டை கொடுங்கள், சீரற்ற வட்ட இயக்கத்தை வரையறுக்கவும், வேகம் மற்றும் வேகத்தை வரையறுக்கவும், ஒப்பீட்டு வேகம் என்றால் என்ன, ஒரு ரேடியனை வரையறுக்கவும், நிலை வெக்டார் என்றால் என்ன. இதுல 14, 15, 16, 13, 12, 10 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 9, 6 அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஒன் இதெல்லாம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸ்லோ லேர்னர்ஸ் இந்த கொஷின்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 3 மார்க்ஸில் ஈர்ப்பு விசைக்கு எதிரான மற்றும் ஈர்ப்பு விசைக்கு கீழே உள்ள இயக்கத்தின் சமன்பாடுகளை கொடுங்கள், வட்ட இயக்கத்தில் பொருள் அனுபவிக்கும் தொடுநிலை முடுக்கத்திற்கான வெளிப்பாட்டை பெறுங்கள், மைய நோக்கு முடுக்கத்திற்கான வெளிப்பாட்டை பெறுங்கள், வட்ட இயக்கத்தின் இயக்கவியல் சமன்பாடுகளை கொடுங்கள், சார்பு வேகம் என்றால் என்ன, சிறப்பு நிகழ்வுகளை விளக்குங்கள். இதில் இந்த 5 கொஷின்ஸுமே படிங்க, எல்லாமே மிக மிக முக்கிய வினாக்கள் தான். ஸோ இதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், இந்த 5th கொஷின்லாம் ஸ்லோ லேர்னர்ஸ் கண்டிப்பாக படிங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து தமிழ் மீடியத்துக்கும் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு செஞ்சு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த மாதிரி வீடியோஸ் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோக்கு நிறைய ரீச் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம தமிழ் மீடியம்ஸ்க்கும் தொடர்ச்சியாக வந்து வீடியோஸ் போட போகிறோம். இந்த மாதிரி வேறு என்ன வீடியோஸ் போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 5 மார்க் கொஸ்டின்ஸில் இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். முக்கோண கூட்டல் விதியை விரிவாக விளக்குங்கள், வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கேலார் பெருக்க பொருளின் பண்புகளை பற்றி விவாதிக்கவும், திசையன் பெருக்க பொருளின் பண்புகளை பற்றி விவாதிக்கவும், நிலையான முடுக்கத்திற்கான இயக்கத்தின் இயக்கவியல் சமன்பாடுகளை பெறுவோம். ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 இதெல்லாம் நல்லா படிங்க. புக் இன் புக் பேக் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ தயவு செஞ்சு எதையும் மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பாருங்கள். எக்ஸாம்பிள் சம், எடுத்துக்காட்டு கணக்குகள் 2.2, 2.4, 2.7, 2.9, 2.16, 2.22, 2.22, 2.24, 2.25, 2.28, 2.36, 2.38, 2.41. புக் பேக் எக்ஸசைஸில் 1, 3, 14, 15, 16, 19, 21 இதெல்லாம் உங்களோட டெக்ஸ்ட் புக் பேக்கில் இருக்கிற கணக்கீடுகள். வெரி 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 11th வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.